நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே ஆல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் ஒரு ஃபுல் ஸ்டாக் ஃப்ளட்டர் அப்ளிகேஷனை வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் மூலிமா எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பெட்டரான ஏஐ டூல் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டூலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த சைட்டோட ஏஐயோட நேம் பார்த்தீங்கன்னா dreamflow.com. ஸோ இது ஃப்ளட்டரோட அஃபிஷியலான ஏஐ தான். ஃப்ளட்டர் ஃப்ளோன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள், மோஸ்ட்லி ஃப்ளட்டர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால். ஸோ அவங்க பில்ட் பண்ண ஒரு ஏஐ டூல் தான் இது, ட்ரீம்ஃப்ளோ. நீங்கள் இந்த யூஆர்எல்ல வந்தோடனே மேலே வந்து டாப் ரைட் சைட் கார்னரில் கெட் ஸ்டார்ட் ஆர் சைன்இன் காமிக்கும். ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்து உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரீபில்டட் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓவர் பண்ணிங்கன்னா வியூ அப்ளிகேஷன் ஆர் யூஸ் ப்ராம்ப்ட்னு இருக்கும். ஸோ வியூ அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து ஜஸ்ட் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் இந்த வியூ அப்ளிகேஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஒரு லோட் ஆகும். லோட் ஆகிட்டு அந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் மாதிரி நீங்களும் பில்ட் பண்ணணும்னா மேலே யூஸ் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு இவங்க என்னென்ன ப்ராம்ப்ட் கொடுத்தாங்களோ அந்த ப்ராம்ப்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி இதே மாதிரி அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ அது பேர் உங்களுக்கு டெமோ ஷோ பண்ணுறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ வந்து கிரியேட் a to-do app. Good UI. ஸோ ஒரு to-do app கிரியேட் பண்ண போகிறேன். உங்கள் ப்ராம்ப்ட் என்டர் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரெடியாக ஒரு 5 to 10 minutes ஆகும். ஸோ அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா பில்ட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ரைட் சைடில் வந்து ப்ரிவ்யூ ஷோ ஆகும். ஸோ நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து குவாலிட்டி குட்டாகவே பில்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு நல்ல ஃபீச்சர்ஸ் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போது நீங்கள் இந்த சோர்ஸ் கோடை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா மேலே டவுன்லோட் கோடுன்ற ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். பட் ஆனால் இது பேமெண்ட் கேட்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃப்ரீயாகவே ட்ரை பண்ணணுன்னா இந்த இடத்துல to-do master கம்மி பண்ணியிருக்கீங்களா, அதே இடத்துல உங்களோட ப்ராஜெக்ட் நேம் போட்டிருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோடு உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களோட லோக்கல் டிவைஸில். பட் நீங்கள் எப்படி இது ப்ளேஸ் பண்ணணுன்னு உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா நீங்கள் வந்து ஏஐ கிட்ட கேட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி போடுங்க. ஃபைல் அண்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ண சொல்லி அதுக்கிட்ட கேட்டிங்கன்னா அது ஒரு ஃபைல் அண்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி தரும். அதை வச்சு நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இங்கேருந்தே ஷேர் பண்ணணுன்னா இந்த யூஆர்எல்லை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் இன்னும் எடிட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதாவது பக் ஃபிக்ஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா கீழே ஆஸ்க் எ ஃபாலோ அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ராம்ப்ட் என்டர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் என்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் என்டர் அமுக்குனிங்கன்னா அந்த ஃபீச்சர் எல்லாத்துலேயும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி தந்துடும். நெக்ஸ்ட்டு பப்ளிஷ் டு வெப் கொடுத்து அதை நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் அந்த யூஆரில் ஷேர் பண்ணிடலாம். ஸோ உங்கள் ஆப் வந்து அப் டு டேட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷோ பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் பர்ஃபெக்டாகவே ஷோ ஆகுது. ஸோ நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த ட்ரீம்ஃப்ளோ ஏஐ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கன்ஃபார்ம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ ரெக்குயர்மெண்ட்டோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நாங்களும் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.